நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ணா பேசுறேன். இன்னைக்கு நம்ம அந்த அதிர்ஷ்டக்கல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நவரத்தினங்கள் சார்ந்த ஒரு பதிவுகள் தான் நான் கண்டினியூஸா போட போறேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபி மாணிக்கக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவரத்தினங்கள்ல இந்த மாணிக்க கல்லுக்கு ஒரு தனி சிறப்பு என்பது இருக்கு. அப்படிப்பட்ட மாணிக்க கல்ல யார் அணியலாம், யார் அணியக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பதிவுகள் என்பது அமைய போகுது. இந்த மாணிக்க கல்லை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ரத்தினங்களை பத்தி சில விஷயம் நம்ம தெரிஞ்சு கொண்டு அதுக்குள்ள நம்ம போகும்போது இன்னும் நமக்கு புரிதல் என்பது அதிகமாக இருக்கும். இந்த நவரத்தினங்கள் என்பது நவ கிரகங்களின் பிரதிநிதிகள் அப்படின்ற விஷயங்களும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும், அதாவது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நவகிரகத்தின் ஆளுமைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதுல ஏன் இந்த நவரத்தினங்களை மட்டும் நம்ம வந்து கையில அணிஞ்சுக்கிறோம், மோதிரங்களா அணிஞ்சுக்கிறோம், பென்டென்டா அணிஞ்சுக்கிறாங்க, பெண்கள் வந்து மூக்குத்தில, கம்மல்ல இது போல இடங்கள்ல இருந்து அணிஞ்சுக்கிறாங்க, மற்ற பொருட்களை விட ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மற்ற பொருட்களை கம்பேர் பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சிவப்பு நிறம் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ், ஒரு செப்பல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனின் ஆதிக்கம், செவ்வாயின் ஆதிக்கம்ன்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஆனா அதை விட ஏன் முக்கியத்துவம் கொடுத்து இது தேடி அந்த விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்கி இந்த கையிலயோ பென்டென்டாவோ அணிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மற்ற பொருட்கள் என்ன பண்ணும்னா அந்த கிரகங்களுடைய அந்த ஆற்றல்களை உள் வாங்கும். ஆனா பிரதிபலிக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக இல்லை. ஆனா ரத்தினங்கள் அப்படி கிடையாது. நவகிரகத்துக்கிட்ட இருந்து அந்த ஒளி ஆற்றல்களை வாங்கி கொண்டு பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருப்பதனால இந்த நவரத்தினங்களை நம்ம வந்து விலை கொடுத்து தேடி அதனுடைய ஆற்றல்கள் அந்த அளவுக்கு லக்கா பயன்படக்கூடிய விஷயமா பல பேருக்கு என்பது இருக்குது. நம்ம கைகள்ல ரிங்கா பென்டென்டா பல பேர் அணிந்து கொள்றாங்க. காரணம் அந்த பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக அது இருக்கிறதுனால இந்த விஷயத்த வந்து பண்ணிக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம அடுத்த கட்ட முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம். பொதுவாகவே வந்து பார்க்கும்போது எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் நவகிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடலே எடுத்துங்களேன். ஒரு தலைமுடி இருக்கு, அது கேதுவின் அம்சம் பொருந்திய ஒரு விஷயம். நம்மளோட உடல்ல பிரெயின் இருக்கு, ஆர்ட் அதாவது இருதயம், மூளை போன்ற விஷயங்கள் வந்து சூரியனின் அம்சத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். நரம்பு மண்டலங்கள் எல்லாமே புதனின் அம்சத்தில் வரக்கூடிய விஷயம். நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல் எல்லாமே ராகு கேதுகளின் அம்சத்தில் வரக்கூடிய காரணமாக இருக்கு. இப்ப எலும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து செவ்வாயின் ஆதிக்கத்துக்கு வரக்கூடிய விஷயமாக இருக்கு. கால் என்பது இது போல ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு கிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட விஷயமா இருக்குல்ல. அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் கிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அதே போலதான் ரத்தினங்களும். ரத்தினங்கள்ல வந்து பார்க்கும்போது இந்த மாணிக்கக்கல் என்பது சூரியனின் அம்சம், சூரியனின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப பொதுவாகவே வந்து பார்க்கும்போது இந்த இறைவன் வந்து பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் மூலமாக, 27 நட்சத்திரம் வந்து நவ கிரகத்தின் மூலமாக, அந்த நவ கிரகம் என்பது நவ ரத்தினங்கள் மூலமாக தன்னுடைய ஆற்றல்கள் பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாக அதிகமாக இருக்கின்றதுனால இந்த ரத்தினங்களை அதிகமாக நம்ம கரெக்டா நம்ம தேர்வு செய்து அணியும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. உடனடியாக ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட கற்கள் இதுக்கு வந்து பெயர் என்பது சொன்னாலும் துரதிருஷ்டமான விஷயங்களும் ஏற்படுத்தும் சில நேரங்கள் தவறான ஆலோசனை பெற்று. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ண தவறுகள் என்பது பண்றாங்கன்னா இந்த அதிர்ஷ்டக்கல்ல வந்து அணியும் போது அவங்க ராசிக்கு லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பொதுவா பார்த்து அணிஞ்சிடுறாங்க. இப்ப சிம்ம ராசியா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், அப்ப மாணிக்கக்கல் அணிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சப்போஸ் அவங்களுடைய ஜாதகம் மகர லக்கணக்காரர்களாக இருந்து, சிம்ம ராசிக்காரங்க தான் ஆனா மகர லக்கணக்காரர்களாக இருந்து லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியா சூரியன் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும்போது கட்டாயம் அணியவே கூடாது. அவங்க மாத்தி ராசிக்கு அணிஞ்சிருப்பாங்க. ஆனா லக்னத்துக்கு அது 8ஆம் அதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால அந்த சூரியனோட கல்லான மாணிக்க கற்கள் வந்து வேலை செய்யாது. பிரச்சனைகள் மேல பிரச்சனை கொடுக்கும். இல்ல ஜாதக ரீதியா டீட்டெயிலா அந்த கிரகம் அவங்க ஜாதகத்துல நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில 6, 8, 12ஆம் அதிபதிகளோட இல்ல அந்த பாவங்கள் தொடர்பு என்பது இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வலி வேதனைகளை, அசிங்க அவமானங்களை, நிறைய விதமான நோய் நொடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்ப பொதுவாக ராசிக்கு பார்க்கக்கூடாது, நட்சத்திரத்துக்கு பார்க்கக்கூடாது, ஜாதகத்து அடிப்படையில ஒரு விஷயத்தை வந்து பண்ண வேண்டியது இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எடுத்தோடனே சொன்னேன். அதாவது நவரத்தினங்களுடைய ராஜா அப்படின்னு சொன்னா இந்த ரூபி, இந்த மாணிக்க கல் என்பது சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த மாணிக்க கல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதுளை பழனுடைய அந்த பிரிச்சா அந்த முத்துக்கள் இருக்குதுல்ல, அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும் இந்த மாணிக்கக்கல் என்பது. இந்த பல நாடுகள்ல இந்த ரூபி அப்படின்றது கிடைக்கிறதாக இருந்தாலும் இந்த பர்மா, இந்த மியான்மர் நாட்டுடைய அங்க கிடைக்கக்கூடிய ரூபிக்கு ஒரு தனி மதிப்பு என்றமே நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே ஒரு நம்ம அந்த ரத்தினத்தை இந்த பொதுவாகவே இந்த மாணிக்கக்கல்லை வாங்கும் போது ரொம்ப கவனமா நம்ம பார்த்து வாங்கணும். அதை நம்ம செக் பண்ணி ப்ராப்பரா பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் எடுத்துட்டு அதை பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க வாங்கும்போது அந்த இதுல நல்ல நீரோட்டம் அமைப்பு என்பது இருக்குதா, ஏதாவது கரும்புள்ளிகள் அமைப்புகள் ஏதாவது இருக்கா, ஏதாவது கிராக்ஸ் இருக்கா, ஏதாவது பிரேக் இருக்கா, இதெல்லாம் இல்லாத அமைப்புகளை பார்த்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்க என்னதான் உங்களுக்கு வந்து மாணிக்கக்கல் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருந்தாலும் இது போல வந்து கரும்புலிகள் இல்ல கிராக்கு பிரேக் இது போல விஷயங்கள் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா தன்னுடைய ஆற்றல்களை அதிகமா பிரதிபலிக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதுக்கு இருக்காது.
அப்ப அது நீங்க அணியும் போது என்னதான் உங்க ஜாதக ரீதியா நல்ல அமைப்புல இருந்தா இது டிஃபெக்ட் உள்ள ஒரு நீங்க ஜெம்ஸ்டோன் வந்து அணியும் போது என்ன ஏற்படும், அதோடைய ஆற்றலை வெளிப்படுத்த முடியாத காரணத்தினால ஒன்றும் பயனே என்பது இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, சரி என் ஜாதக ரீதியா நல்லா தான் இருக்கு, இதெல்லாம் நம்ம வாங்கிதான் அணிஞ்சேன், ஆனா எனக்கு வந்து எந்த ஒரு பலன் ஏற்படுத்த மாட்டேது அப்படின்றலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இதை நம்ம போட்டோ எடுத்து அனுப்பும் போது செக் பண்ணி பார்க்கும்போது நான் நேரடியாக வந்து கூட காட்டுவாங்க. சில நேரங்கள்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்காம போய் ப்ராப்பரா ஒரு கன்சல்டேஷன் எடுக்காம அவங்களே வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த போல சுச்சுவேஷன் உங்களுக்கு லக் என்பது ஏற்படுத்தாதுன்றதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சரி, இது வந்து பல விதமான அமைப்புகளை வந்து அணிஞ்சிக்கலாம்ன்ற முன்னாடியே சொல்லியிருக்கேன். ரிங்காவும் அணியலாம், பென்டட்டாவும் அணியலாம், சில பேர் வந்து மூக்குத்தி, கம்மல் போன்ற விஷயங்கள் மூலமா அணிஞ்சுக்கிறாங்க. ஜென்ரலான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்த கட்டமாக இந்த மாணிக்கக்கல்ல யார் அணியலாம், அணியக்கூடாது, இப்படி எப்படி வந்து நமக்கு ப்ராப்பரா தேர்வு செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த தவறுகள் கட்டாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க உங்களுடைய பிறந்த தேதி ஒன்றாக இருக்கும் பட்சத்துல 10 இல்லைன்னா வந்து 19 இல்ல 28 இந்த தேதிகள் இருக்கக்கூடியவங்க மாணிக்கக்கல் அணிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து பொதுவான தவறான ஒரு அணுகுமுறைன்றது புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஜென்ரலான ஒரு விஷயம். 1ஆம் தேதினா சூரியனோட அம்சம் கொண்ட ஒரு தேதி, 10ஆம் தேதினாலே கூட்டு தேதி வந்து 1ன்றது வந்துடும். ஏன் இது போல அமைப்புகளை சொல்றாங்கன்னா, பொதுவா இது போல கன்சல்டேஷன், தவறான கன்சல்டேஷன் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா சூரியனுடைய எண் என்பது 1, சூரியனுடைய பிரதிநிதி தான் இந்த மாணிக்கக்கல் என்பது. அப்ப 1ஆம் தேதி 10ஆம் தேதியை கூட்டி போட்டாலும் 1 தான் வரும், 19 கூட்டினாலும் 1 தான் வரும், 28 கூட்டினாலும் 10 பிளஸ் 10 கூட்டினா 1 வந்துடும். அதனால வந்து இந்த தேதிகளை பிறக்கக்கூடிய மாணிக்கக்கல் அணிஞ்சிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அதே 1ஆம் தேதியில கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான நபர்கள் என்பது பிறப்பாங்க, குழந்தைகள் என்பது பிறக்கும். எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சப்போஸ் இந்த 1ஆம் தேதியில பிறந்திருக்காங்க வச்சுங்க, அவங்க ஜாதகரிய சூரியன் கெட்டு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த சூரியனோட கல்லான மாணிக்கக்கல் என்பது கெடுபலன்களும் ஏற்படுத்தும். அது போல சுச்சுவேஷன்ல நீங்க போய் அதே மாணிக்கக்கல் அணியும் போது நிச்சயமாக பல விதமான பிரச்சனை அனுபவிப்பாங்க. இதனாலதான் சில பேர் சொல்லுவாங்க வந்து, சார் நல்ல அமைப்புல இருக்குன்னு சொல்லி வந்து வாங்கி அணிஞ்சேன், ஆனா ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்குன்னா ஜாதக ரீதியா அவங்களுக்கு கெட்டு இருக்கும். அந்த கல்லுடைய கிரகம் என்பது ஜாதக ரீதியா கெட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். சரி, பொதுவாகவே இந்த மாணிக்கக்கல் என்பது எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன ஆற்றல்களை வெளிப்படுத்தும், என்னென்ன காரகத்துவங்களை வைத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிரகங்கள் எப்படி சூரியன் வந்து நவகிரக ராஜா அப்படின்னு சொல்றாங்களோ, இந்த சூரியன் சோலார் சிஸ்டம் என்பது சூரியனை மையமாக வைத்துதான் இந்த எல்லா கிரகமும் இயங்கி கொண்டு வருகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே போலதான் இந்த ரத்தினங்கள்ல இந்த மாணிக்கக்கல் யார் அணிகிறாங்களோ நல்லா தன்னம்பிக்கை மிக்கவளாக இருப்பாங்க, தைரியம் மிக்க ஒரு நபரா இருப்பாங்க. சமுதாயத்துல நடந்து போறாங்கன்னா 10 பேர் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்பது ஏற்படுத்தும். ஒரு நேம் அண்ட் ஃபேமை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசியல் ஆளுமை பெற்ற நபராக திகழக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது கொடுக்கும். ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இது போன்ற தன்மைகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த மாணிக்கக்கல் என்பது. ஆனா இது போல தன்மைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பொதுவாக எந்த ஒரு ஆலோசனை வராம அந்த மாணிக்கக்கல் அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்பதான் பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் அந்த ரத்தினத்தோடைய பொதுவான தன்மைகள். அந்த ரத்தினத்தோடைய கிரகம் உங்க ஜாதகத்துல கெட்டு இருக்கும் பட்சத்துல இந்த விஷயங்களை வேலை செய்யாது. சப்போஸ் நீங்க நல்ல அமைப்புல இருக்கும், நேம் அண்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த சூரியன் உங்களுடைய தனிநபருடைய ஜாதகத்துல 5-8ஆம் தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க. 8ஆம் பாவம் என்பது 5-8 என்பது அசிங்க அவமானங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கும். அப்ப அந்த கல்லை நீங்க போட்ட உடனே ஏதாவது ஒரு துரஷ்டமான ஒரு அவப்பேர் உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்க உதவி பண்ணணும்னு சொல்லி போவீங்க, நீங்க உபத்திரத்துல மாட்டீங்க. இது போல சுச்சுவேஷன் கொடுத்துரும். அப்ப ஃபைனல் பேஸே என்பது ஜாதகம் தான். ஏன் ஜாதகம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னா, மனிதனா பிறந்த அனைவரோட வாழ்க்கையிலும் நல்லது கெட்டது என்பது நடக்கும். பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நல்லது கெட்டது என்பது கலந்துதான் வாழ்க்கைன்றது புரிஞ்சுக்கணும். அது பெரிய பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் பணம் இருக்குன்றதுக்காக சந்தோஷமாக இருந்துருவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில போய் நீங்க கேட்டு பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறாங்கன்றது தெரியும். அப்ப இந்த நல்லது கெட்டதை ஏற்படுத்தக்கூடியது என்பது கிரகங்கள் தான், தசா புத்திகள் தான். அந்த ஜாதகம்ன்றதை புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு தசையோ புத்தியோ மாறும்போது நல்லது கெட்டது ஏற்படும். தசா புத்தினா கிரகங்கள் தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்ப அந்த கிரகங்கள் தான் பேசுன்றதுனால அப்ப நம்ம ஜாதகத்தை டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்த்து எந்த கிரகம் நம்ம யோகத்தை பண்ணுது, எந்த கிரகம் நம்ம வந்து பிரச்சனை பண்ணுது சொல்லி நம்ம வந்து பிரிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நம்ம ஜோதிட ஞானம் என்பது இயற்கையாக இருக்க வேண்டியது இருக்கும். அப்படி நம்ம பார்த்துட்டு அந்த கிரகத்துடைய ஆற்றல் வருவது போல எந்த கிரகம் நல்லா இருக்குதோ அந்த கிரகத்துடைய ஜெம்ஸ்டோன் அணியும் போது நல்ல சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்த முடியும். ஒரு முக்கியமான டீலிங்ஸ் முடிக்க போறீங்க, அப்ப நீங்க ஜாதகத்துல இது போல அமைப்புல செக் பண்ணி பார்த்துட்டு அணிஞ்சிட்டு அந்த டீலிங்ஸ்க்கோ இல்ல இன்டர்வியூக்கோ நீங்க அட்டன் பண்ணும்போது நீங்க போகக்கூடிய காரியம் சக்சஸ் ஆகுன்றதை புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப ஜாதகத்துல எப்படி அனலைஸ் பண்ணி பாக்குறதுன்னா, நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிரியேட் ஆகணும், கெரியர்ல நல்லா டாப்பா வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவங்களோட ஜாதகத்தை நம்ம டீட்டெயிலா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சூரியன் நல்ல அமைப்புல இருக்கு அவங்க ஜாதகத்துல, லக்ன பாவத்தோடு இல்ல வந்து 10ஆம் பாவத்தோடு இல்ல 11ஆம் பாவத்தோடு இல்ல லக்னாதிபதி 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட சேர்க்கையோ பார்வையோ நட்சத்திர சாரமோ இல்ல சூரியன் தாண்டின நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில நம்மளோட கேபி மெத்தட்ல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம்.
இப்படிதான் டிகிரி வைஸ் டீட்டெயிலா செக் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய வேல்யூ மீனிங் என்னன்றது நமக்கு தெரியும். அப்ப சூரியன் நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில 1-10 தொடர்பு இருக்கும்போது நல்ல சிறப்பான அமைப்பு, முதல் தரமான அமைப்பு. அப்படிப்பட்ட நபர்கள் அவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கக்கல் அணியும் போது நல்ல நேம் அண்ட் ஃப்ரேமை கிரியேட் பண்ணோம். நல்ல அடுத்த கட்டமான ஒரு ப்ரொமோஷன். இப்போ ஜாப்ல இருக்காங்கன்னு வச்சுங்க, பல பேர் போட்டியாளராக இருப்பாங்க, ஆனா இவங்களுக்கு தான் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்பது கிடைக்கும். பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறது, மேனேஜரா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கீழே வந்து ஒரு 100 பேர் 1000 பேர் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் என்பது சூரியன் ஆதிக்கம் பெற்ற நபராக மட்டும் தான் முடியும். அவங்களான மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் என்பது இருக்கும். அப்ப ஜாதகத்துல சூரியன் வந்து 1-10 தொடர்பு இருக்கும் பட்சத்துல தாராளமாக மாணிக்கக்கல்லை என்பது அணியலாம். அவங்க சாதாரண நிலைமையில கூட இருப்பாங்க. அவங்களுக்கு இது போல ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணும்போது இயற்கையாவே அவங்க ஜாதகத்து நல்லா தானே சார் இருக்குது, அப்ப நல்லா தானே ஆவாங்க, இது நமக்கு கல்லெல்லாம் அணியணும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம் சில பேர். அப்படி கிடையாது. எல்லாருக்கும் வந்து அப்படி கிடையாது. சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வீக்கா இருக்கலாம், இல்ல நடப்பு தசா புத்திகள் என்பது லக்னத்துக்கு அவயோக கிரகத்தின் தசா புத்திகள் நடந்திருக்கலாம். சூரியன் நல்லா இருக்கும் அவங்க ஜாதகத்துல, ஆனா அந்த சூரியனோட தசை நடக்காது, வேற ஏதாவது 8-12 தொடர்பு கொண்ட தசைகள் என்பது நடக்கலாம். அப்ப அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க சுச்சுவேஷன்ல சில நேரங்கள்ல. அப்ப அது போல காலகட்டங்கள்ல அவங்க தகுந்த ஆலோசனை பெற்று அவங்க ஜாதகத்துல சூரியன் நல்ல அமைப்புல இருக்கும்போது அவங்க அந்த கல்ல மாணிக்கக்கல் அணியும் போது சாதாரண போஸ்ட் தான் இருப்பாங்க. அது அணிஞ்ச பிறகு உடனடியாக ஏதாவது ப்ரொமோஷன், உடனடியாக அதை இம்பார்ட்டன்ட் டீலிங் முடியக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒரு நேம் அண்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணும். அப்ப இதனாலதான் நம்ம ஜாதகத்தை பேஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சில நேரங்கள்ல வந்து சில பேர் வந்து பாலிடிக்ஸ்ல இருப்பாங்க, ரொம்ப காலமா ஒரே போஸ்ட்ல இருந்துட்டு இருப்பாங்க, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க, ஆனா கிடைக்காது. காரணம் அவங்க ஜாதகத்துக்கு பேட் டைம் என்பது போயிட்டு இருக்கும். அப்ப அவங்க ஜாதகத்துல சூரியன் சில நேரம் நல்ல அமைப்புகள் இருக்கும், ஆனா அதுக்கான காலங்கள் என்பது வந்திருக்காது. அப்ப அவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்து சூரியன் வந்து 5-10 தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க, அவங்க பாலிடிக்ஸ்ல இருக்காங்கன்னா அந்த மாணிக்கக்கல் அவங்க அணியும் போது அவங்க சாதாரண போஸ்ட்ல இருந்தாலும் உயர் பதவி அடையக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும். அரசியல்ல அவங்களுக்கு சீட் கிடைக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் பாலிடிக்ஸ்ல, இது எலெக்ஷன்ல. அப்ப அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜாப் தேடிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து இருக்கக்கூடிய ஜாபை விட்டுட்டு கூட வந்து கவர்மெண்ட் ஜாப் தேடுவாங்க, ஆனா கிடைக்காது சில நேரங்கள்ல. அவங்களுக்கு வந்து பேட் டைம் என்பது போயிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்கணக்காரா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2-7ஆம் அதிபதி அந்த சரலக்னத்துக்கு மாரகாதிபதிகளா வரக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். இல்ல 11ஆம் அதிபதி சனி வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதியா வரக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அது வந்து 8ஆம் அதிபதியோட காம்பினேஷன்ல இருக்குன்னு வச்சுங்க. சனி வந்து சனி செவ்வாய் காம்பினேஷனு, நடப்பு தசை வந்து சனி தசை நடக்குது. அவங்க வந்து செய்யக்கூடிய ஜாபை விட்டுட்டு கவர்மெண்ட் ஜாப் என்பது பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு ஜாப் என்பது கிடைக்க மாட்டேது. பல முறை முயற்சி பண்ணியும் கிட்ட வந்து அந்த கட் ஆஃப் என்பது அடைய மாட்டேது. அப்ப அது போன்ற சூழல்கள் இருக்குது. அப்போ அவங்களோட ஜாதகம் நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சூரியன் நல்ல அமைப்புல இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு பேட் டைம் போயிட்டு இருக்கு. சனி என்பது பாதகாதிபதி அஷ்டமாதிபதியோட சேர்க்கை பெற்று கெட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுங்க. அப்ப அது அவங்க ஜாதகத்துல சப்போஸ் சூரியன் மட்டும் நல்ல அமைப்புல இருக்குதுன்னா அவங்களுக்கு அந்த சூரியனோட மாணிக்கக்கல் அணியும் போது அவங்களுக்கு அந்த லக் என்பது அவங்களுக்கு வேலை செய்யும். அப்ப இது போல ஜாதகத்தை நம்ம டீட்டெயிலா செக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் சில பேர் சொல்லுவாங்க, இது ஒரு உதாரணத்துக்கு கூட சொன்னா ஒண்ணு சிறப்பா இருக்கும். ஒரு பெண்மணி நம்ம தொடர்பு கொண்டு பேசினாங்க, சார் எனக்கு பொண்ணுக்கு ஒரு 12-13 வயசு என்பது ஆகுது, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, ஆனா ஸ்கூல்ல வந்து நிறைய சக மாணவிகள் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, அது மூலமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா, என்ன பண்றதுன்னே தெரியும் சார், எவ்வளவு நான் ஸ்கூல்ல போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தேன், ஒன்னும் நடக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க. சென்னையில இருந்து ஒருத்தவங்க தொடர்பு கொண்டு பேசினாங்க. சார் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார், சார் ஜாதகத்தை பார்த்து ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, ரெமடி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அந்த பெண் குழந்தையோட ஜாதகத்தை டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது நடப்பில் போகக்கூடிய தசாபுத்திகள்லாம் சாதகமான சுச்சுவேஷன் இல்லை. ஆனா அவங்க அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல சூரியன் வந்து நல்லா ஆண்மை பெற்ற ஒரு கிரகமாக நல்ல அமைப்புகள் இருக்கு. பார்த்துட்டு நம்ம என்ன சொன்ன, இந்த மாணிக்கக்கல் அணிங்க மேடம், நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது அணிய முடியாது, ஆனா வீட்டுல வந்துட்டு பிறகாச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அணிய சொல்லுங்க, படிக்கும்போது அணிய சொல்லுங்க, நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த குழந்தையுடைய பிரெயின்ல என்பது ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க எப்படி ஒரு வேலை அதனுடைய மாற்றங்களை நீங்க நிச்சயமாக கண்கூட உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க போயிட்டு கிட்டத்தட்ட 8 மாசம் கழிச்சு மீண்டும் தொடர்பு கொண்டு பேசினாங்க வேற ஒரு காரணத்துக்காக. சரி, இது போல விஷயங்கள் ஜெம்ஸ்டோன் ப்ரிஃபர் பண்ணீங்க, நல்ல அமைப்புகள் இருக்கு. ஸ்கூல்ல வந்து முன்னாடி கேலி கிண்டெல்லாம் பண்ணுவாங்க, புள்ளி பண்ணுவாங்க, அப்பெல்லாம் இது போல கிடையாது சுச்சுவேஷன். இப்போதைக்கு நல்ல அமைப்பு இருக்கு, எல்லாமே சகஜமா நல்லபடியா பழகுறாங்க அப்படின்ற மாதிரி நல்ல விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்ப இது மூலமா என்ன தெரியுது, நமக்கு வந்து எல்லா வாழ்க்கையிலும் பேட் டைம் வரும், ஆனா அது போல சுச்சுவேஷன்ல இந்த அதிர்ஷ்ட கலர் அணியும் போது பக்காவான ஒரு கன்சல்டேஷன் எடுத்து நிச்சயமாக ஏதாவது சேஞ்சஸ் நம்ம அவங்களால பார்க்க முடியும் என்பதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இது மட்டும் பல விதமான விஷயங்கள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சில முக்கியமான விஷயத்த மட்டும் நான் விட்டுட்டேன். அதாவது எல்லாருமே வலது கையில் அணியலாமா இடது கையில் அணியலாமான்ற குழப்பங்கள் இருக்கும். உங்களுக்கு ஆதிக்கம் பெற்ற கை என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. வலது கை, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். சில பேர் பெண்களுக்கு இடது கையில் அணிகள்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது.
ஆதிக்கம் பெற்ற கை எது? வலது கை தான். சரி, சில பேருக்கு இடது கை ஆதிக்கம் பெற்ற கையா இருக்கும், லெஃப்ட் ஹேண்டு அதிகமா பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல அணிஞ்சுக்கலாம், அது போல எக்ஸப்ஷன் சுச்சுவேஷன்ல. ஆனா ரைட் ஹேண்ட்ல ஆதிக்கம் பெற்ற நபர்கள் ரைட் ஹேண்ட்ல தான் அணியணும். அதே போல இந்த சூரியனுடைய கல்லான மாணிக்க கல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய விரல் அப்படின்றது சொல்லுவாங்க, அந்த மோதிர விரல் சொல்லுவாங்க, இந்த ஃபிங்கர் இருக்குல்ல ரைட் ஹேண்டோடைய ரிங் ஃபிங்கர், அந்த விரல் அணியும் போது இன்னும் அதனுடைய ஆற்றல்கள் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும். அதே சில நேரத்தில் வந்து சூரியன் கெட்டு இருக்கும் பட்சத்துல நடப்பு தசாபதி போயிட்டு இருந்தா அப்பதான் நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல அணியணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த மோதிர விரல் அணியும் போது அந்த சூரியனோட கெடுபலங்கள் என்பது குறையும் என்பது புரிஞ்சுக்க வேண்டியது. சில பேர் வந்து ஏன்னா இந்த ரூபியை பொறுத்தவரையில் ரொம்ப காஸ்ட்லி, இந்த மாணிக்க கல்லை பொறுத்தவரையில இதை வாங்க ப்ரிஃபர் பண்ண முடியாதவங்க அதனுடைய உபரத்தினங்கள் இருக்கு, சூரியனுடைய உபரத்தினங்கள் என்பது இருக்கு. பர்டிகுலரா இந்த ஸ்டார் ரூபி, இந்த கார்னெட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை நம்ம மாற்றி கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அதையும் நம்ம தகுந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதை நம்ம அணியும் பட்சத்திலையும் அந்த சூரியனுடைய நற்பலன்களை பெற்று வாழ்க்கையில சிறப்பு என்பதை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜெம்ஸ்டோன் சம்பந்தப்பட்ட தகுந்த ஆலோசனை வந்து தேவைப்படக்கூடியவங்க நான் தொடர்பு கொண்டு பேசுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல, இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து அவைலபிள் என்பது இருக்கு. மேலும் ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பாரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.